எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான vlog. என்ன vlog அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சில் அவுட் vlog. ஒரு ஈவினிங் இன் மை லைஃப், நைட் டே அவுட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா. ஏன்னா இப்போ வந்து சைனாவில் வந்து ஹாலிடேங்க. மே டே வந்து ஹாலிடே வந்து இருக்குது. 5 நாள் எங்களுக்கு வந்து வருஷம் வந்து மே டேக்கு வந்து ஹாலிடே விடுவாங்க. ஸோ எங்கேயாவது போய் 4 இடத்த பார்த்து 4 மனுஷ மக்களுக்கு காட்டலாம்னு சொல்லி பார்த்தா மழை செம்ம மழைங்க. ஸோ சைனாவில் வந்து நிறைய ப்ராவின்ஸில் வந்து ஃப்ளட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதோட தாக்கம் வந்து எங்கள் ப்ராவின்ஸ்லையுமே வந்து மழை இருக்குது. ஸோ அதனால் வெளியில் போக முடியல. மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு, அங்கே போய் சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு டேயை கொஞ்சம் சில் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இன்னைக்கு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித்தியாசமாக ஏதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். என் பையன் கூட வந்திருக்கேன். ஸோ அவன் கூட போய் ஃபன் பண்ணலாம் இன்னைக்கு. போகலாமா? ஸோ இதாங்க ஃபுட் ஸ்ட்ரீட். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து அப்படியே நேராக அங்கே ஒரு ஸ்ட்ரெச் வரையும் வரும், அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் வரும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் போய் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே ஒரு ஐட்டம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஐட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்னவா இருக்கும்? செல்லக்குட்டி, யூ வாண்ட் திஸ்? இது வேணுமா உனக்கு? What is it? அந்த பேன் கேக்குள்ள வந்து க்ரீம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது சாப்பிட்றியா? No, this is not pancake place. இந்த அங்கே இருக்கு பாரு. Oh, are you coming? ஸோ இது ஒரு கடை. இந்த கடையில் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேன் கேக் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கா. அந்த பேன் கேக்குள்ள விதவிதமாக உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். Egg baked cake. ஆமாம், எக் பேக்ட் கேக். ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு தருவாங்க, ஸ்பைஸ்லேருந்து எல்லாமே. ஸோ என் பையனுக்கு இதில் வந்து க்ரீம் உள்ள வச்சா பிடிக்கும். ஸோ அதை வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். 阿姨，这个大红糕，什么口味？奥利奥，好料。它在 அடுப்பை ஒத்த வச்சுட்டாங்க. ஒரு குட்டி கடாய் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அங்கே தெரியுது தெரியுமா மாவு, அந்த மாவை எடுத்து உள்ளே ஊற்றி பண்ணி தருவாங்க. பார்க்கலாம் அதோட ப்ராசஸ்ஸு. Mommy, next time I need the yogurt. I didn't tell yogurt. யூ கேன் டெல் ஹர்.还有一点酸奶。இது வந்து இந்த விப்டு க்ரீமுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. மீட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு தான் சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு வந்து இன்னைக்கு விப்டு க்ரீம்குள்ளே ஓரியோ வச்சு கேட்டிருக்கான். ஸோ வெந்ததுக்கப்புறம் விப்டு க்ரீம் எடுத்து உள்ளே வச்சு ஓரியோ மேலே போட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ பே பண்ணிட்டு டேய் அதுக்குள்ளே சாப்பிட்டியா? இன்னும் பே பண்ணவே இல்லை. எப்படி இருக்கு? Good. குட். But யூ there's லைக் no இட்? pay. ஓகே, இது வந்து 5 ஆரம்பிங்க. ஸோ பெண்டிங்கில் இருந்தது என்ன நான் சாப்பிடணும்னு நினச்சேன்னா, இந்த வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சி ஒன்று இருக்குங்க இந்த கடையில். அதான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சேன். ட்ரை பண்ணலாம். ஸோ சைனாவில் இவ்வளோ நாளாக இருந்துச்சு, வெட்டுக்கிளி ட்ரை பண்ணலாம். அப்படி ஃபுல்லாக பார்பிக்யூ ஷாப். தம்பி தள்ளுங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபுட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கடையில் வெட்டுக்கிளி. ஸோ இந்த வெட்டுக்கிளியை தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வாங்க. 老板你好。你好。好久没过来了啊。对，我想吃这个，这是好吃吗？好吃，香香嘛。这个好吃的很。一个。好。ரொம்ப நாளாவே இதை ட்ரை பண்ண நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணணும்.吃的很，你吃吗？好吃吗？真的好吃吗？你吃嘛，真的，我不骗你，真的好吃，香这个。ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். விசப்பரிச்சதான். ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க அதை சாப்பிட்றத பத்தி? சாப்பிடுவோம். நம்மளாம் எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சாப்பிடலாம். இப்போ பொறுமையா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றேன் நான். மொத்தம் எத்தனை தெரியுமா இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. பிரிச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அம்மா ஒன்று சாப்பிட்றேன். Me for you for. எதையும் தாங்கு இதையும் நான். வந்து இப்ப நான் என்ன சொல்றது? ஏங்க ஒண்ணுமே தெரியல. கரிச்சு முடிச்சு சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. Really? ஒண்ணுமே தெரியல. இந்த அப்படி I'm scared. Does it taste good? குட்டா தான் இருக்கு. மம்மி சாப்பிட்டேன், மம்மிக்கு ஒன்றும் தெரியல. சாப்பிட்டு பாரு. இங்கே மூச்சு விடுற, அங்க சாப்பிடு. கடிக்கு செல்லம்.
No, just like chips. சிப்ஸ் மாதிரி தானே இருக்கு. நானும் சொன்னேன். நான் இன்னொன்று ட்ரை பண்ணிடுறேன். எங்க உள்ள இருக்க குடல்லாம் எடுத்துருவாங்களோ? உள்ள குடல்லாம் இருக்க மாதிரி தெரியல. உள்ள குடல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஒருவேளை அது சின்னதா இருக்கனால உள்ள குடல் இல்லையானு தெரியல. குடல் இருக்க மாதிரி தெரியல. நரிச்சு சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்குன்னா கரெக்டா குட்டி குட்டி கருவாடு, நெத்திலி கருவாடு சாப்பிடுவோம் தெரியுமா? அந்த நெத்திலி கருவாடு குட்டி குட்டி கருவாடு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸா செஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. சூப்பர். எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்கும். Chili is healthy. ஹெல்தியாப்பா? Healthy. யார்ப்பா சொன்னா? Do you know that in normal milk you drink a maximum little calcium, so this one has more. அப்பா மோர் கால்சியம் இருக்காங்க இதுல. It also helps you in different vitamins. Also is good. அப்படியா? ஏங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு சிப்ஸ் மாதிரி இருக்கு, கருவாடு மாதிரி இருக்கு. Give me. I need the last. என்னடா அது? எதுக்கோ சண்டை. எங்க வீட்ல எல்லாம் எவ்வளவு ஹெல்தியான ஸ்டெப் எல்லாம் கொடுப்போம், சண்டை போட்டதே இல்லையே. இப்படி சண்டை போடுறியா செல்வின்? ரியல் சைனாக்காரனாக மாறிய என் மகனை பாருங்கள். நினைக்கிற அளவுக்கு மோசம்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கு. சூப்பரா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு, ஒரு ஃபீல்மே தெரியல. கருவாடு மாதிரி தான் இருக்கு. வெட்டுக்கிளிய ஒரு வெட்டியாச்சு. என்ன ஒன்று 8 பீஸ் தாங்க இருந்துச்சு. கூட கொஞ்சம் இருந்தது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, சிப்ஸ் மாதிரியே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ வெட்டுக்கிளியை வேட்டையாடினதுக்கு அப்புறம் அடுத்து வேற ஏதாவது வேட்டையாடலாமான்னு போய் சுற்றி பார்க்கலாம். பட் டிஃப்ரெண்டான ஃபுட்டாக எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாலோ மீ. அடுத்து என்ன ஃபுட்டுன்னு தேடுறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ஃபுட்டு இருக்கு, வாங்க போகலாம். உனக்கு என்னடா வேணும்? டொரிடோன். அவன் டொரிடோன் சொல்றான், பட் அது டொரிடோ கிடையாது. நம்ம ஊர்ல அந்த நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் தோசை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோசை வாங்க போறோம் வாங்க. அப்படியே அந்த தோசை வாங்குறதோட சேர்த்துட்டு நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஹெல்த் பத்தி, எக்ஸசைஸ் பண்றதை பத்திலாம் வந்து டாக்டர் ஒருத்தர் வந்து வீடியோ போடுவாரு. கோழிக்கால் வந்து ரொம்ப நிறைய வந்து கொலாஜன்லாம் இருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நிறைய ஏசியன் கண்ட்ரில சாப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. சைனாலே நிறைய சாப்பிடுறாங்க. எங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க இது சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா. அன்னையில இருந்து சாப்பிட்ட கோழிக்கால் தாங்க இன்ன வரை நிப்பாட்டல. கோழிக்கால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ வாங்க. இங்க நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இது லெமன் ஃப்ளேவர், இது வந்து ஸ்பைஸே இல்லாது, இது நல்ல ஸ்பைஸ் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கோழிக்காலும் வாங்கி ட்ரை பண்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கவங்க எப்படின்னா, நம்ம ஊர்ல ஆட்டுக்கால் சாப்பிட்டா எவ்வளவு ஹெல்தின்னு சொல்லி சொல்றாங்களோ அதே மாதிரி கோழிக்கால் சாப்பிட்டாலும் ஹெல்தின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கோழிக்கால் வந்து கிடைக்குதோ அடிச்சு நவுத்துங்க கோழிக்கால். செல்வின், உன்னோட தோசை ரெடி. உன்னோட பாஷையில சொன்னா டொரிடோ ரெடி. கோழிக்கால் வந்து கோழிக்கால் வந்து எடை போட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ எடை போட்டார் அவரு. அது வந்து 14. 6 கோழிக்கால் கூட கிடையாது. அதாவது 3 கோழிக்கால் பாதி பாதியா வெட்டி 6 பீஸ் இருக்கிறது வந்து 14 RMB. நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட வந்து 150 ரூபாய்க்கு கிட்ட வந்துடும்.有，但是他们吃很少，吃的很少。对。இன்னைக்கு சாப்பிட்ற 3வது டிஷ், வெட்டிக்கிளிக்கு அப்புறம் சாப்பிட்ற 3வது டிஷ் வந்து சைனீஸ் தோசை. என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், சைனீஸ் பர்கர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் சிப்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் உள்ள போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, அது என்ன சிப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எதில் செஞ்சதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் அந்த அப்தோ சீச்சோ சொல்லுவோம் தெரியுமா? அதில் அந்த பேஜோவா அந்த ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அரிசி மாவில் செஞ்சது. அதே மாதிரி இருக்கிறத இங்கேயும் அரிசி மாவில் தாங்க அது செய்வாங்க. ஸோ இதாங்க அது சிப்ஸு. அது இந்த தோசையிலையும் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோழிக்காலும் வாங்குவோம்ல, அது பசியில் அதோட டேஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி 2-3 ரவுண்டு உள்ளே போயிடுச்சு. அம்மா கடிச்சு தர என்ன வலிக்கிக்கிட்டு போகுது காலு. ஏய் இதுன்னா என்னடா பண்ணுறது நான்? நீ உண்ட மிச்ச எச்சியை நான் உண்டு வாழ்ந்து வந்தா நோய்கள் எனக்கு வரும் அல்லவா? கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி அடுத்து எங்கேயாவது போய் சாப்பிடலான்னு போகும்போது ஒரு கடை செம்ம கூட்டமா இருந்தது. சைனாவை பொறுத்தவரையும் வந்து பவுட்ஸ் அப்படின்ற ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. உள்ளுக்குள்ள மீட் வச்சு வெளியில ஒரு பண்ணு மாதிரி இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க,
இந்த ஃபுட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ அதுக்கான கடை தான் இது. க்யூவை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய க்யூ நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆட்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க பவுட்ஸ் வந்து. ஸோ மீட்டை வந்து உள்ளே வச்சு உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணுறாரு பாருங்க மாவுக்குள்ளே. இந்த இவங்க பண்ணுறாங்க பாருங்க. இப்படி தான் அந்த மைதா மாவு தான் அது. அதுக்குள்ளே வந்து மீட்டை வச்சு இப்படி சுற்றி 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 அப்படி இந்த ஸ்ட்ரீமரில் தூக்கி வச்சிருவாங்க. ஸோ எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் வந்து வேக வச்சுட்டு இருக்காங்க, ஆளுங்க அந்த பக்கம் வித்துட்டு இருக்காங்க. செம்ம கூட்டமா இருக்கு. இந்த மாதிரியும் பரபரப்பா வந்து பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. பேசாம நம்மளும் பவுட்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துட்டு ஒரு கடை போட்டுடலாம் போல. சரி வாங்க அடுத்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்ம கூட்டம் இன்னைக்கு லீவ். அதுவுமா பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா கூட்டம் தான். இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் தான். அந்த பக்கமும் இப்போ நம்ம அந்த லைனில் தான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம் அந்த பவுட்ஸ் கடை சைடில். இந்த சைடும் வந்து நிறைய கடைகள் இருக்குது, அந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்குது. போலீஸ்லாம் வந்து ரோந்து பணியில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி அப்படின்றனால அலை கடை இல்லைன்னா திரண்டு தான் வந்திருக்கிறாங்க போல. இவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்படி கூட்டம் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சூட் கேஸ் மாதிரி உட்காரதுல இருக்குது, அதில் உட்கார வச்சு அவனை அப்படியே தள்ளிட்டு போகிறாரு அவர். நல்ல ஐடியாவில் இப்படி தள்ளிட்டு போறாங்க. என்ன ஏங்க இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சூட் கேஸ் வச்சு என்ன இப்படி தள்ளிட்டு போறீங்களா? நீயா? சரி, என்ன இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல நம்ம சாப்பிடாத ஃபுட்டு ஒன்று பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து சமோசான்னு பார்த்தேங்க. பட் அது இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது. அது என்ன கடை, அதுக்குள்ள உண்மையாவே சமோசா தான் விற்கிதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே தானே இங்கே போட்டிருக்கு சமோசா. இங்கே வந்து பஃப்ஸ் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கடை தான், இந்த கடை தான். இது ஹலால் ஃபுட்டு. இந்த க்ரீன் கலரில் போட்டிருந்தாலே வந்து ஹலால் ஃபுட்டு. ஸோ இதுக்குள்ளே சமோசா தான் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க, போகலாம். நீ ஹா நீ ஓ சமோசாமா? ஹா சமோசா这个samosa samosa有吗？是粽子啊，这个吗？你这搞包子怎么法？这是酸奶系列，有酸奶粽子。这粽子啊，这不是粽子。你说下面那是我们这个名字啊？名字吗？哦，只是名字。பேரை பார்த்து ஏமாந்துட்டோம் மக்களே. சமோசான்னு பேர் மட்டும் தான் மக்களே வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள சமோசா இல்லையா?这为粽子啊。OK。你是新疆人吗？对，我是新疆乌鲁木齐的。OK，拜拜。谢谢。சார் கடைசியில் நான் கூட சமோசா பார்க்கலாம், பேர் மட்டும் தான் சமோசான்னு இருக்கும் போல. சமோசா இல்லை. வாங்க அடுத்த கடையை நோக்கி செல்வோம். நிறைய கடைகளாக தான் இருக்குது. இது பார்பிக்யூ கடை. பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே போகலாம். ஸோ ஒரு குட்டி கடை ஒன்று ஒரு வண்டியிலே வச்சிருக்கிறாப்புல. இப்போ டோஃபு, இது வந்து டோஃபுங்க. இது வந்து ஸோ டோஃபுக்குள்ளே வந்து ஹோல் போட்டு மசாலாஸ் அந்த இது எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாரு. அப்பா எவ்வளோ ஸ்பைசஸ்ஸு. பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல. நல்லா சவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு அது மேலே ஸ்பைஸ் நிறைய போட்டு கொடுக்குறாப்புல. இது ஆக்சுவலாக வந்து டோஃபு. இங்கே நிறைய பேருக்கு டோஃபு வந்து பிடிக்கும். அதை இப்படி பவுச்சுக்குள்ளே இப்படி இதெல்லாம் வச்சு செய்கிறது வந்து வினோதமாக தான் இருக்குது. புதுசாக ஃபுட்டு கண்டுபிடிப்பாங்களே, அதில் இதுவும் ஒரு ஃபுட்டு போல். அந்த ஹாட் பாட்கான பேஸ் கடை போல். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்துருப்போம். ஹாட் பாட் இங்கே செங்கூரில் ஃபேமஸில் அது பேஸ் செய்கிற கடை. அந்த மனுஷன் கிண்டிட்டு இருக்கிறாப்புல. ஐயோ வா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. அப்படியே தொபக்கட்டின்னு அதில் குதிச்சு எந்திரிச்சிடலாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஹேண்ட்மேட். ஸோ மக்கள் யாராவது சைனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாட் பாட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 我吃过一个，但是我不知道什么东西。这个辣椒、花生、芝麻还有糯米。糯米啊，它泡在那个辣椒桶里面，就是这种辣椒，把它放到里面炸出来。இது我以前我看过一个视频，他是成都人，现在他在美国，他拍视频，还有他说这个是他们的小的时候吃的，怎么说 snacks 零食。对，他喜欢这个。对。现在他给他的孩子，所以我看这个我不知道什么东西。从小吃到大。
这个是成都的吗？零食吗？成都的零食吗？重庆、成都、重庆吃过没有？重庆。哦，重庆哦，OK。哎，我们后面的菜。OK，这个是重庆的吗？重庆的牌子，我们老板是重庆的，但是什么味道？ஓ இந்த கடையோட ஓனர் வந்து சோங்சிங் சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு சிட்டி ஒன்று இருக்கு. அந்த சிட்டி ஓனர் தான் கடையோட ஓனரா. ஸோ இங்க வந்து இந்த கடை வந்து பிரான்ச் வச்சிருக்காங்க. இங்க வாங்க, இந்த ஸ்நாக்ஸ் வந்து மிளகால வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் வந்து ஒரு சைனீஸ் பர்சன், அவங்க செங்டு பர்சன் தான், அங்கே இருந்து அவங்க வந்து வீடியோஸ்லாம் போடுவாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கிற எங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்நாக் போட்டாங்க. அதில் இதுவும் இருந்தது. ஸோ என்னன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கு தெரியுமா, காஞ்ச மிளகாய்க்குள்ளே வந்து கடலையோட பவுடரு, அதோட சேர்த்து இது எள்ளு, அதையும் போட்டு அப்புறம் ஏதோ ஒரு பவுடர் ஒன்று மிக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி காய வச்சு கட் பண்ண ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ். மேபி சொல்லணும்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமஸான ஸ்நாக்ஸ்னு சொல்றாங்க. சிக்கமா?这个没有，辣味香肠。这个是猪肉吗？哎，你们不吃猪肉吗？我不吃猪肉。哦，我不喜欢猪肉的味道。哦，没问题，我吃所有的东西没问题。啊，他们可以买，他们做，他们的价没问题。在家里吃都不用去外面饭店里面的。ஓகே.又健康。இது இதுல ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி ட்ரேஸ்ல வந்து உள்ள போட்டுருவாங்க. ஓரளவுக்கு மசாலாஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை அப்படியே ஆற விட்டதுக்கு அப்புறம் பாராட்டம் அப்படியே செட் ஆயிரும். அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த பீசஸ் மாதிரி இங்க வச்சிருக்காங்க. இந்த பீசஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இது வந்து மோஸ்ட்லி மக்கள் வாங்கிட்டு போய் வீட்டிலேயே ஹாட் பாட் செய்கிறவங்க, இல்லை வெளியில் போய் இந்த கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டுலாம் செய்வாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக வாடை மணக்குது உள்ளுக்குள்ளே, நெய் வாடை அப்படிலாம் ஏதோ மிக்ஸ் ஆகி வருது. சிசி இந்த கடையிலே நிறைய உப்பு கண்டம்லாம் வந்து இருக்கு. சாசேஜ், உப்பு கண்டம் அதெல்லாமே வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கு இங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நல்லா மூடி போட்டு இதெல்லாம் என்ன மீட்னே தெரியல. இது எல்லாமே எக்கச்சக்கமான மீட். இது எல்லாமே உப்பு கண்டம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மசாலாஸ் போட்ட மாதிரி இருக்கு. இது மிளகாக்குள்ள ஏதோ ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிக்குது, காரமே இல்ல, லைட்டா காரம் இருக்கு. இனிக்குது. இந்த மிளகாயை ட்ரை பண்ணுவோம். நாங்கெல்லாம் காரத்துக்கே தண்ணி காட்டுறவங்க. நறுச்சு கடுக்கு முறுக்கு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதுல நமக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா எது பிடிச்சிருக்கோ அதை அங்கே போய் வாங்கிக்கலாம். நம்ம எதுவும் வாங்க போறது கிடையாது. நம்ம வெறும் சைட் சீயிங் மட்டும்தான். நம்ம ஊர் உப்பு கண்டத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரி வாங்க, அந்த பக்கம் ஒரு கியூட்டான ஐட்டம் ஒன்று பார்த்தேன், பார்க்கலாம் வாங்க. செங்கு வந்து பேண்டாக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ பேண்டால பொம்மைலாம் வச்சு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இது அது பேர் என்னோட மார்ஷ்மெலோலே வந்து பேண்டா மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த கடையில். ஸோ இது வந்து ஜெல்லி இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. இது வந்து சைனால ஃபேமஸ். சம்மர் டைமிங்ல நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஐஸ் கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஐஸ்க்கு மேலே நம்ம அந்த இப்போ இங்கே இருக்கு தெரியுமா, இந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு பவுல்ல போட்டு கொடுப்பாங்க. நல்ல அந்த சம்மர் சூப்பராக இருக்கும். சிகப்புயா,好了，这个你什么说？这是香奶草，很好吃。香奶草啊，香奶草。好了。这个然后去了ஓ, இது வந்து கோகனட் மில்க் ஊத்துறாங்க. ஆமா, டெக்கரேஷன் பயங்கரமா இருக்குப்பா. சூப்பர்.多少钱？15 RMB. நம்ம காசுக்கு ஒரு 160 rupees கிட்ட வரும். ஸோ இது வந்து சம்மர் டைமிங்ல நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் ஃப்ரூட்ஸும் வந்து போட்டு கொடுப்பாங்க. டிஃப்ரெண்டான திங்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கிறதும் இருக்கு. ஸோ வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா. தம்பி, ஹாஃப் பேண்டா எனக்கு உள்ளது. தம்பி பேண்டா தாங்க எனக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். கோகனட் மில்க் கூட இருக்கு.
மாஸ்க் மெலோனா கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமாங்கன்னு நினச்சேன். அந்தளவுக்கு ஸ்வீட் இல்லை, ஓரளவு கம்மியாக தான் ஸ்வீட் போட்டிருக்காங்க. இந்த பால்ஸ் என்ன பால்ஸ்ன்னு தெரியல. சிக்கன்是什么东西？那个小汤圆，தாங்கியன்னு சொல்லுவாங்க. ஒரு பால்குள்ள உள்ளுக்குள்ள செசமே சீட்லாம் போட்டிருப்பாங்க. பெரிய பாலா இருந்தா, இது சின்ன பாலுன்றனால இதுல செசமே சீட் உள்ள இல்ல. நம்ம ஊர்ல கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இந்த ஜெல்லியை சாப்பிடுவோம். இந்த ஜெல்லி சிக்கா 斑斓， ஏதோ ஒன்று சொல்றாங்க, சத்தியமா போடுறோம். உனக்கு ஏதாவது புரியுதாடா? தெரியலங்க, ஏதோ ஒரு ஜெல்லிங்க. ஆனால் நல்லா இருக்குல்ல. ஏதோ ஒரு ஃப்ரூட்லையோ இல்லை எதுலோ ஒன்றில் செஞ்சுருக்குறாங்க ஜெல்லி. நல்லா இருக்குது. குழு 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 குழுன்னு இருக்குது. ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெல்லி போட்டு ஒரு பவுலில் சாப்பிட்டோம் தெரியுமா? அது சாப்பிட்டதோட வந்து வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. நிறைய சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். பட் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ஒருவேளை இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தாலே வந்து வயிறு ஃபுல்லாகிருமோ என்னமோ தெரியல. இந்த ஃபுட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ லைட்டாக மழையும் வந்து ஆரம்பிக்குது, வயிறும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய்.